பூர்ணிமா, கண்ணீருடன் ட்வீட் செய்த பூர்ணிமா, காரணத்தை கேட்டால் நீங்களும் அழுதுடுவீங்க. பிக் பாஸ் 7 நிகழ்ச்சி முடிந்துவிட்ட நிலையில் எக்ஸ் தளத்தில் உருக்கமான பதிவை வெளியிட்டுள்ளார் பூர்ணிமா ரவி. கண்ணீருடன் அவர் போட்ட ட்வீட்டுக்கு ஆதரவும் எதிர்ப்பும் கிளம்பியிருக்கிறது. சிலரோ கலாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். பிக் பாஸ் 7 நிகழ்ச்சியில் கலந்து கொண்டபோது மாயாவுக்கும் பூர்ணிமா ரவிக்கும் இடையே நட்பு ஏற்பட்டது. இருவரும் எப்பொழுதும் ஒன்றாகவே இருந்தார்கள். இதற்கிடையே பூர்ணிமாவுக்கும் விஷ்ணு விஜய்க்கும் இடையே ஃபீலிங்ஸ் ஏற்பட்டது. அது காதலா இல்லை வெளி உலக தொடர்பு இல்லாமல் தங்கியிருந்த இடத்தில் ஏற்பட்ட ஈர்ப்பா என்பது தெரியவில்லை. இந்நிலையில் ரூபாய் 16 லட்சம் கொண்ட பணப்பெட்டியுடன் கிளம்பினார் பூர்ணிமா. அவர் எடுத்த முடிவு மிகவும் சரி என்றார்கள் பிக் பாஸ் பார்வையாளர்கள். கிளம்பிச் செல்லும் முன்பு ஹவுஸ்மேட்ஸ் முன்பு சாஷ்டாங்கமாக விழுந்து மன்னிப்பு கேட்டார் பூர்ணிமா. அது பிக் பாஸ் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. பின்னர் பிற முன்னாள் போட்டியாளர்களைப் போன்று கடைசி வாரத்தில் பிக் பாஸ் வீட்டிற்கு விருந்தாளியாக வந்தார் பூர்ணிமா. நிகழ்ச்சி முடிந்ததும் ஆளாளுக்கு ட்வீட் செய்து வருகிறார்கள். இந்நிலையில் பூர்ணிமாவும் ட்வீட் செய்துள்ளார். ஒரு வழியாக எல்லாம் முடிந்துவிட்டது. உங்கள் அன்பும் ஆதரவும் என் மனதை நெகிழ வைக்கின்றது. உங்களின் அளவு கடந்த அன்புக்கும் ஆதரவுக்கும் நான் எந்த அளவுக்கு நன்றிக்கடன் பட்டிருக்கிறேன் என்பதை என் செயல்கள் நிரூபிக்கட்டும். டேக் கேருங்க, கண்ணீருடன் பூர்ணிமா ரவி என தெரிவித்துள்ளார். பூர்ணிமாவின் ட்வீட்டை பார்த்தவர்கள் கூறியிருப்பதாவது: தவறான இடத்தில் வரும் கண்ணீருடன் ட்வீட் செய்திருக்கிறீர்கள். இங்கு இருப்பவர்களில் மிக மிக குறைவானவர்களே உங்களுக்கு ஆதரவாக இருப்பவர்கள். நீங்கள் பிக் பாஸ் வீட்டில் இருந்தபோது செய்தவைக்கு மன்னிப்பு கேட்கச் சொல்லும் கூட்டம்தான் இங்கு அதிகம். அங்கு மாயாவுடன் சேர்ந்து செய்ததை எல்லாம் செய்துவிட்டு தற்போது அன்பும் ஆதரவும் என நீங்கள் பேசுவது வேடிக்கையாக இருக்கிறது பூர்ணிமா. மாயாவுடன் சேராமல் இருந்திருந்தால் நல்ல பெயர் எடுத்திருப்பீர்கள். இனியாவது மாயாவுடன் சேர வேண்டாம். இப்பொழுது கூட பிக் பாஸ் வீட்டில் நீங்கள் செய்த தவறுகள் எதையும் உணரவில்லை. தற்போது கூட மன்னிப்பு கேட்க வேண்டும் என உங்களுக்கு தோணவில்லை என தெரிவித்துள்ளனர். என்னது உங்களின் அன்பும் ஆதரவும் என மனதை நெகிழ வைக்கிறதா என்று கூறி மீம்ஸ் போட்டு சிலர் கலாய்க்கிறார்கள். பூர்ணிமா ஃபீல் பண்ணி போட்ட ட்வீட்டை பார்த்துவிட்டு அவரின் எக்ஸ் தள கணக்கை யாரோ ஹேக் செய்துவிட்டதாக கிண்டல் செய்கிறார்கள். தற்போது பிக் பாஸ் நிகழ்ச்சி முடிந்துவிட்டது. மாயாவையும் விஷ்ணுவையும் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியிருந்தும் மாயாவுடனான நட்பையும் விஷ்ணு உடனான காதலையும் தொடர்வாரா பூர்ணிமா என பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்தவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இதற்கிடையே சிலரோ பூர்ணிமா ரவி நடிக்கும் படங்களை புறக்கணிக்க வேண்டும் என கூறி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.